ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன படம் பார்க்க போகிறோம்னா 2024 ஒரு இங்கிலீஷ் சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியாயிருக்க ஹெரிடிக். இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னா இந்த படத்தில் வர்ற சில இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியது வரும். இருந்தாலும் நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு 2 கேரக்டர் ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு வெளியில் வரணும்னா அங்கே 2 கதவு இருக்குது. அந்த 2 கதவுல சரியான கதவை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில் வர முடியும். அப்படி தப்பான கதவை செலக்ட் பண்ணாங்கன்னா இவங்க அங்கேயே செத்துடுவாங்க. இவங்க கரெக்டான டோரை செலக்ட் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் படத்துடைய கதையே. வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு ஒரு 2 சிஸ்டர்ஸை காமிக்கிறாங்க. ஒருத்தவங்களோட பேரு சிஸ்டர் பான்ஸ், அந்த கண்ணாடி போட்டிருக்காங்கல்ல அவங்களோட பேரு சிஸ்டர் பாக்ஸ்டன். இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிலாம் கிடையாது. சின்ன வயசுல இருந்தே சர்ச்சிலேயே பிறந்து வளர்ந்ததுனால இவங்கள சிஸ்டர்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இவங்க 2 பேரையும் மிஸ்டர் ரீட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உங்க சர்ச்சை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவை, அதனால என்ன பாக்குறதுக்கு என் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. அவரை பாக்குறதுக்காகத்தான் இவங்க 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே சைக்கிள்ல தான் போறாங்க. இப்ப கரெக்டா அவரோட வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு சைக்கிளை நல்லா செயின் போட்டு லாக் பண்ணிட்டு இப்ப காலிங் பெல்ல போய் அடிக்கிறாங்க. ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. யாருமே வந்து கதவை திறக்கவே இல்லை. வெளியில நல்லா மழையும் வந்துருது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ரீடும் வந்து இப்ப கதவை திறக்கிறாரு. வாங்க, நீங்க தான் அந்த சர்ச்சில் இருந்து வந்த ஆளுங்களா? ஆமா சார், நாங்க தான் சார். சர்ச்சை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த புக்லெட்டை நீங்க படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு புக்லெட்டை கையில கொடுக்குறாங்க. ஓ, இந்த புக்லெட்டா? இது என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு. ஓகே சார், நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு இவங்களும் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இருங்க இருங்க இருங்க, ஏன் வெளியில நிக்கிறீங்க? மழை வேற பெய்யுது, உள்ள வாங்க. இல்ல சார், வீட்டுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நாங்க 2 பேரும் உள்ள வந்தா நல்லா இருக்காது. ஓ, உள்ள வர்றதுக்கு பயப்படுறீங்களா? அப்படின்னா நீங்க பயப்படவே தேவையில்லை. உள்ளதான் என் வைஃப் இருக்கா, வந்து மீட் பண்ணுங்க வாங்க. ஓ, வைஃப் இருந்தாங்கன்னா ஓகே சார், நாங்க வரோம் அப்படின்னு இவங்களும் உள்ள வந்துடுறாங்க. இவங்க உள்ள வந்த உடனே ஃப்ரண்ட் டோரை இவரு லாக் பண்ணிடுறாரு. அதான் உள்ள வந்துட்டீங்களே, அப்புறம் ஏன் கோட்லாம் போட்டிருக்கீங்க, கலட்டி கொடுங்க அப்படின்னு அவங்களும் கோட்டை கலட்டி கொடுத்துட்றாங்க. நீங்க 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது போய் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள போயிடுறாரு. உள்ள போயிட்டு இப்ப ஜூஸும் ப்ளூபெரி பையும் எடுத்துட்டு வராரு. இந்தாங்க எடுத்துக்கோங்க சார். எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் அப்படின்னு இவங்களும் அந்த ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணணும்? முதல்ல நீங்க 2 பேரும் உங்களை பத்தி சொல்லுங்க. சரி ஓகே சார், நாங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்தே சர்ச்சிலேயே தான் வளர்ந்தோம். ஏன்னா சின்ன வயசுலயே நாங்க 2 பேருமே ஃபேமிலியே இழந்துட்டோம். சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு இவங்களும் இப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு கட்டத்துல அவங்கள இவர் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க சொன்ன புக்கை நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அப்படின்னு அந்த புக்கை எடுத்து கொண்டு வந்து காமிக்கிறாரு. ஓ சார், நீங்க ஆல்ரெடி இந்த புக்லாம் படிச்சிருக்கீங்களா? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே, நான் உங்களுக்கு ஒரு சில விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சவரு பண்றாரு பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்க 2 பேருக்கு என்ன தோணுதுன்னா, ஆஹா தேவையில்லாம இந்த ஆளுகிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு தோணுது. ஆனா அதை சொல்லவும் முடியல, கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த ஆளை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணுமே அப்படின்னு, சார் உங்க ஒய்ஃப் இருக்காங்கன்னு சொன்னீங்க, அவங்க இன்னும் வெளியிலேயே வரல. ஓ அவளா? அவ அவங்கள பாக்குறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா, இருங்க நான் உள்ள போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு உள்ள போறாரு. வீட்டுல இருக்காங்க. இவங்கள பாக்குறதுக்கு எதுக்காக ரெடி ஆகணும்? இந்த ஆளு வந்ததுல இருந்து ஏதோ வித்தியாசமா ஒண்ணு பண்றான்னு மட்டும் நல்லா புரியுது. ஏய் பாக்ஸ்டன், எனக்கு பயமா இருக்கு, பேசாம நம்ம 2 பேரும் இங்கிருந்து கிளம்பிடலாமா? எனக்கும் அதான் தோணுது. ஒண்ணு பண்ணலாம், அவர் ஒய்ஃபை பார்த்த உடனே இங்கிருந்து கிளம்பிடலாம். ஏய், ஒய்ஃப் எல்லாம் பார்க்க வேண்டாம், ஏதாவது சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்துடுறாரு. என் ஒய்ஃப் ரெடி ஆயிட்டா, உள்ள வாங்க அப்படின்னு இவங்களும் எந்திரிச்சு உள்ள போறாங்க. ஆனா நம்ம பான்ஸ் இருக்காங்கல்ல, ஏய் இரு உள்ள போகாத. சார் எங்களுக்கு ஒரு கால் வருது, நாங்க பேசிட்டு வந்துடுறோம் அப்படின்னு வராத காலை இவங்க பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏய் இப்ப நீ என்ன பண்ற? இங்க பாரு, சர்ச்சில் இருந்து நம்மள அர்ஜென்ட்டா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம், ஓகேவா? சரி வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு போய் ஃப்ரண்ட் டோரை ஓபன் பண்ணலான்னு போறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா இவங்க சைக்கிளை லாக் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த சாவி கோட்டில் இருக்கு. வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, கோட்டை கழட்டி அந்த ஆளுகிட்ட கொடுத்துட்டாங்க. ஏய் கோட்டை அவர்கிட்ட இருக்கு, இப்ப என்ன பண்றது? அப்படின்னா நம்ம சைக்கிள்ல போக முடியாது. சரி நம்ம சர்ச்சுக்கு நடந்து போகணும்னா இங்கிருந்து எவ்வளவு தூரம்? 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டரா? ஐயோ அவ்வளோலாம் என்னால நடக்க முடியாது. ஏய் நடந்தாலும் பரவாயில்ல, இங்க இருந்து உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? சரி ஓகே கதவை தர அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா கதவை திறக்கவே முடியல. ஏய் கதவை திறக்கவே முடியலடி, லாக் ஆயிருக்கா? எங்க தள்ளு, நான் திறந்து பாக்குறேன் அப்படின்னு இவங்க திறந்து பார்த்தாலும் சுத்தமா திறக்கவே முடியல. ஏய் இப்ப என்னடி பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ டக்குன்னு அங்க இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. ஏய் இப்ப என்ன தாண்டி பண்றது?
போறது, நமக்கு வேற வழியே இல்ல, அவர்கிட்டே போய் ஹெல்ப் கேட்டுடலாம், வா உள்ள போலாம் அப்படின்னு இவங்களும் இப்ப பொறுமையா உள்ள போறாங்க. அங்க ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமை திறந்து பார்த்தா ரூமுக்குள்ள ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கு. ஓ, நீங்க 2 பேரும் இங்கேயே வந்துட்டீங்களா, வாங்க வந்து உட்காருங்க. இல்ல இல்ல, எங்களுக்கு சர்ச்சில் இருந்து கால் வந்துச்சு, ஸோ நாங்க அர்ஜென்ட்டா போகணும், எங்களுக்கு கொஞ்சம் அந்த டோரை மட்டும் திறந்து விடுறீங்களா. ஓ அப்படியா, சரி நீங்க கிளம்பலாம், உங்க கோட்டு அந்த சோஃபா மேல இருக்கு, எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அவரு உள்ள போயிடுறாரு. சரி வா போய் கோட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு கோட்டை எடுத்து மாட்டிட்டு பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பார்த்தா சாவியை காணோம். அப்படியே இப்ப நம்ம பாக்ஸ்டன்னு அவங்க பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பாக்குறாங்க, சாவி இந்த கோட்டுக்குள்ள இருக்கு. வரும்போது ஆக்சுவலா நம்ம பான்ஸ் தான் சாவியை வச்சிருப்பாங்க, ஆனா இப்ப சாவி மாறி இருக்கு. சாவி மாறி இருக்கு அப்படின்னா இவர் எதுக்காகவோ நம்ம சாவியை எடுத்திருக்காரு. சரி முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம். சார், அந்த ஃப்ரண்ட் டோரை கொஞ்சம் லாக் ஆயிருக்கு, அதை ஓப்பன் பண்ணி விடுறீங்களா. சாரிம்மா, ஃப்ரண்ட் டோரை என்னால் ஓப்பன் பண்ண முடியாது, காலையில் வரைக்கும் அது ஓப்பனும் ஆகாது. ஏன் ஓப்பன் ஆகாது. அந்த டோர் ஒரு டைமர் மூலமா செட் பண்ண ஒரு டோர், நைட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா காலையில தான் திருப்பி ஓப்பன் பண்ண முடியும். சார், இப்படி யாராவது வீட்டில் டோர் வைப்பாங்களா என்ன, கேட்கவே ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. சரி, இப்போ ஏதாவது அர்ஜென்ட்டா வெளியில போகணும்னா நீங்க எப்படி போவீங்க. இதோ பின்னாடி டோர் இருக்கு பாருங்க, இது வழியா தான் போவேன். சரி சார், நீங்க அது வழியா போய்க்கோங்க, எங்களுக்கு தயவு செஞ்சு அந்த ஃப்ரண்ட் டோரை ஓப்பன் பண்ணி விடுங்க. ஏமா, நான் தான் தெளிவா சொன்னேன்ல, ஃப்ரண்ட் டோரு காலையில வரைக்கும் ஓப்பனே ஆகாது. நான் தான் சொல்றேன்ல, நீங்க 2 பேரும் பேக் டோர் வழியா வெளியில போயிடுங்க, எதுவும் பயப்படாதீங்க, நேரா நீங்க வெளியில போயிடலாம். அப்படி நான் ஃப்ரெண்ட் டோர் மூலமா தான் வெளியில போவேன்னா வேற வழியே இல்லை, காலையில வரைக்கும் நீங்க இங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும். சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எங்களை சர்ச்சில் இருந்து அர்ஜென்ட்டா வர சொன்னாங்க. அப்படியாம்மா, கால் பண்ணி வர சொன்னாங்களா. ஆமா, இப்பதான் கால் பண்ணி எங்களை வர சொன்னாங்க. என்னம்மா நீங்க 2 பேரும் இப்படி போய் சொல்லி மாட்டிக்கிட்டீங்களே, என் வீட்டுக்குள்ள வந்தாலே போன்ல சிக்னலே இருக்காது. எனக்கு புரியுது, நீங்க 2 பேரும் என்னை பார்த்து பயப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்கிட்ட உண்மையை சொன்னா நீங்க தாராளமா இங்கிருந்து வெளியில போயிடலாம், ஆனா போன் வந்துச்சு, அர்ஜென்ட்டா போகணும், அது இதுன்னு ஏதாவது போய் சொன்னீங்க, அப்புறம் நீங்க இங்கேயே இருக்க வேண்டியதுதான். சரி சார், நாங்க பேக் டோர் வழியாவே வெளியில போயிடுறோம், ஆனா இங்க 2 டோர் இருக்கு, எந்த டோர் வழியா நாங்க வெளியில போறது. இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் நீங்க 2 பேரும் கரெக்டான கொஸ்டினை கேட்டிருக்கீங்க. இதுக்கு உங்களுக்கு பதில் தெரியணும்னா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா. நீங்க இன்னமும் என் வைஃப் அந்த ரூம்குள்ள இருக்கான்னு நம்புறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்படின்னா இவருக்கு உண்மையிலேயே வைஃபே இல்ல போல. சரி ஓகே, பயப்படாதீங்க, நான் உங்ககிட்ட இன்னும் சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. இருங்க, நீங்க பேச வேணாம், நாங்களே ஒரு டோரை செலக்ட் பண்றோம் அப்படின்னு நம்ம பான்ஸ் மட்டும் போய் இப்போ ஒரு டோரை திறந்து பாக்குறாங்க. என்னன்னா அந்த டோரை திறந்தா வெளியில போறதுக்கெல்லாம் வழி இல்ல, ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி போய்கிட்டே இருக்கு. சரி, இந்த டோர் இல்ல போல, இன்னொரு டோர் தான் அப்படின்னு அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ளேயுமே பேஸ்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. அப்படியே இப்ப நமக்கு சர்ச்சில் எல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவரும் அந்த சர்ச்சில் இருக்கவங்க தான். இவங்க 2 பேரும் எப்ப வெளியில போனாலும் 5 மணிக்கெல்லாம் கரெக்டா சர்ச்சுக்கு வந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு போனவங்க என்னடா இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு இவர் தேடிட்டு வெளியில கிளம்புறாரு. இங்க பாருங்க, நாங்க 2 டோரையுமே ஓபன் பண்ணி பார்த்துட்டோம், 2 அடியிலுமே பேஸ்மெண்ட் மட்டும் தான் இருக்கு. சரிம்மா, பேஸ்மெண்ட் இருந்தா என்ன பிரச்சனை, நீங்க அந்த பேஸ்மெண்ட்குள்ள நடந்து போங்க, ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடலாம். இங்க பாருங்க, நாங்க சொல்றதை கேளுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல சர்ச்சில் இருந்து எங்களை தேடிட்டு யாராவது கரெக்டா இங்க வந்துருவாங்க. நாங்க உங்க வீட்டுக்கு தான் வரோம்னு சொல்லிட்டு தான் வந்தோம், அது மட்டும் இல்லாம நாங்க வரும்போது போலீஸ் எல்லாம் பார்த்தாங்க, சோ எங்களை ஏதாவது பண்ணீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க. இரு, நான் இப்பதானே சொன்னேன், என்கிட்ட பொய் சொல்லாம இருந்தீங்கன்னா நான் உங்களை பத்திரமா அமுச்சு வச்சிருவேன்னு. மறுபடியும் பொய் சொல்றீங்க பாத்தீங்களா. ஆமா, நாங்க பொய் தான் சொல்றோம், எங்களுக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு, தயவு செஞ்சு கதவை திறந்து விட்டுருங்க. இங்க பாருங்க, நான் முன்னாடியே சொன்னதுதான், அந்த 2 டோர்ல நீங்க தான் எந்த டோர்னு கரெக்டா சூஸ் பண்ணணும். அதுக்கு நான் உங்களுக்கு க்ளூவும் தருவேன், அதை பத்திலாம் நீங்க பயப்பட வேணாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு ஐயோ மறுபடியும் யோசிக்கிறாங்க. ஓகே, நான் சொல்ல போறதெல்லாம் கேர்ஃபுல்லா கவனிங்க, நீங்க கரெக்டான டிசிஷனை எடுக்கணும். ஒருவேளை தப்பான டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்க உயிர் போறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு இவரும் இப்ப நிறைய விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா எல்லாமே எப்படிப்பட்ட விஷயம்னா கடவுளை பேஸ் பண்ணி இருக்க ஒரு விஷயம். இவருக்கு வேற வேற மதத்துல இருக்க எல்லா கடவுளை பத்தியும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கடவுளை போய் பிலீஃப் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு, இன்னொரு கடவுளை டிஸ்பிலீஃப் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இப்ப நீங்க 2 பேரும் சர்ச்சில் இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு கடவுள் மேல கண்டிப்பா நம்பிக்கை இருக்குல்ல. இருக்கு. அப்படின்னா இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க மாட்டிக்கும் போது கடவுள் உங்களை கண்டிப்பா காப்பாத்துவாரு, கரெக்ட் தானே. ஆமா, கடவுள் எங்களை காப்பாத்துவாரு. சரி ஓகே, இப்ப முடிவை நீங்க தான் எடுக்கணும். கடவுளை நம்புறீங்கன்னா பிலீஃப் அப்படின்ற டோரை திறந்துட்டு நீங்க தாராளமா வெளியில போலாம். இல்ல, நான் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னா டிஸ்பிலீஃப் அப்படின்ற கதவை திறந்துட்டு நீங்க வெளியில போலாம். எந்த கதவுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு என்னதான் கடவுளை பத்தி எல்லாமே தெரிஞ்சாலும் இவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. அதனால நம்ம பாக்ஸ்டன் என்ன யோசிக்குது, இவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்னா கண்டிப்பா டிஸ்பிலீஃப் அப்படின்ற டோர்ல தான் நம்ம வெளியில போறதுக்கான வழி இருக்க முடியும். நம்மளுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, ஒருவேளை பிலீஃப் அப்படின்ற
அப்படின்ற டோருக்குள்ள போய் நம்ம செத்துட்டா என்ன பண்றது, பேசாம நம்ம டிஸ்பிலீஃப்குள்ளேயே போயிடலாம் அப்படின்னு பாக்ஸ்டன் போய் டிஸ்பிலீஃப் டோருக்கு முன்னாடி நிக்குது. நம்ம பான்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம செத்தாலும் பரவாயில்ல, கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்ன நடந்தாலும் கடவுள் நம்மள காப்பாத்துவாரு, நான் கடவுளை நம்புறேன் அப்படின்னு பிலீஃப் கதவுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. பான்ஸ் பாக்ஸ்டன் கிட்ட, ஏய் என்ன உனக்கு கடவுள் நம்பிக்கை திடீர்னு போயிடுச்சா? இல்ல, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, ஆனா இங்கிருந்து தப்பிக்கணும்னா இப்ப நம்ம கரெக்டான டிசிஷனை எடுக்கணும். அதுக்காக நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன படிச்சிருக்கோம், கடவுள் இருக்காங்க, கடவுள் நம்மளை காப்பாத்துவாங்கன்னு தான் படிச்சிருக்கோம். உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா இந்த கதவுக்கு முன்னாடி வந்து நில்லு, நம்ம இந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போவோம், கண்டிப்பா நம்மளால வெளியில போக முடியும், இந்த பக்கம் வா அப்படின்னு அவங்களும் இந்த பக்கம் வந்துடுறாங்க. மிஸ்டர் ரீட், நாங்க பிலீஃப்ன்ற கதவை திறந்துட்டு இப்ப வெளியில போக போறோம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு இவங்களும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள இறங்கி நடந்து போறாங்க. இவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ரீட் என்ன பண்ணிடுறாரு, டொம்முன்னு அந்த கதவை சாத்தி வெளியில லாக் பண்ணிடுறாரு. மிஸ்டர் ரீட், இது நாங்க எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பொறுமையா இறங்கி கீழே போறாங்க. உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்கு. ஐயோ, இந்த ரூம்ல எந்த டோருமே இல்ல, நம்ம தப்பான டோர் வழியா வந்துட்டோம்னு நினைக்கிறேன், கண்டிப்பா நம்ம மாட்டிக்கிட்டோம், இரு நமக்கு தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும், அங்க பாரு அங்க பாரு மேல ஒரு ஜன்னல் இருக்கு, அந்த ஜன்னலை உடைச்சிட்டு நம்ம வெளியில போயிடலாம் அப்படின்னு அங்க ஒரு டேபிளும் சேரும் இருக்கு. அதை போட்டு அந்த சேர் மேல ஏறி பார்த்தா அந்த விண்டோல கம்பியெல்லாம் போட்டு அடைச்சு வச்சிருக்காரு. சோ அதை உடைச்சிட்டு வெளியில போகவே முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கப்போ டக்குன்னு அங்க யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேக்குது. அவர் வர்றாருன்னு நினைக்கிறேன், டேபிள் சேர்லாம் இருந்த இடத்துல வச்சிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வச்சிடறாங்க. ஆக்ஷன், இந்தா இத பொடி அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி மாதிரி கையில கொடுக்குறாங்க. அதேமே அந்த வீட்டுல இருந்துதான் நம்ம பான்ஸ் எடுத்திருப்பாங்க. அவர் வந்து நம்ம கிட்ட மறுபடியும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்ப கரெக்டான டைம் பார்த்து அவரை நம்ம கொண்டுடலாம். ஐயோ இல்ல, என்னால அதெல்லாம் பண்ண முடியாது, சொன்னா புரிஞ்சுக்கோ, நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னா அவரை கொல்றதை தவிர வேற வழியே கிடையாது, நமக்குள்ள ஒரு கோடு வேர்டு வச்சுக்கலாம், அந்த வேர்டை சொன்ன உடனே நீ சதக்குன்னு அவரை குத்தி கொன்னுடு, அந்த கோடு வேர்டு என்னன்னா மேஜிக் அண்டர்வேர், ஓகேவா, இந்தா புடி புடி பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க யாரோ வர்ற சத்தம் கேக்குது. யாரான்னு பார்த்தா யாரோ ஒரு லேடி மாதிரி இருக்காங்க, மூஞ்சி ஃபுல்லா கவர் ஆயிருக்கு, கையில ஒரு விளக்கும் தட்டுல சாப்பாடும் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த டேபிள்ல உட்காந்து சாப்பிடறதுக்கு வராங்க. இவங்க யாரு, இவங்க எங்க இருந்து வந்தாங்க, எனக்கும் தெரியலடி, என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அவங்க என்ன பண்றாங்க, சாப்பாடை கொண்டு வந்து டேபிள்ல வச்சுட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஏதோ பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமா எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியலடி அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ அவர் மேல என்னெல்லாம் பண்றாரோ அது எல்லாமே கீழே கேட்கும். அதுக்காகவே ஒரு பைப்பு மாதிரி அந்த ரூம்குள்ள பிக்ஸ் பண்ணியிருக்காரு. இப்ப அவரு பாட்டு கேட்டுட்டு இருக்காரு, அது இந்த ரூம்குள்ளேயும் நல்லாவே கேக்குது. இப்ப அவரு இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க இப்ப எதுக்காக அந்த ரூம்குள்ள இருக்கீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடியே ஒரு மிராக்கிள பார்க்க போறீங்க, அந்த மிராக்கிள் உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு வெரிஃபை பண்றதுக்காக தான் நீங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்கீங்க. அந்த லேடி இப்ப போய் அவங்க கொண்டு வந்தாங்கல்ல ஒரு சாப்பாடு, அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவங்க செத்தும் போயிடுவாங்க. ஆனா கடவுள் மூலமா அவங்க திரும்பவும் உயிரோட வந்துருவாங்க. இததான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இதுதான் நான் சொன்ன அந்த மிராக்கிள். அந்த லேடியும் சாப்பிட்டு முடிச்சிட்டு டக்குன்னு அந்த தட்டு மேலேயே விழுந்துடுறாங்க. ஓகே, இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்னா பக்கத்துல போய் அவங்களுக்கு பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க போங்க அப்படின்னு இவங்கள போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா பல்ஸ் இல்ல, உண்மையிலேயே அந்த லேடி செத்து போயிட்டாங்க. என்ன செத்து போயிட்டாங்களா இல்லையா? ஆமா, அவங்க செத்து போயிட்டாங்க. ஓகே ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க திரும்பவும் உயிரோட வருவாங்க, வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. நம்மள தேடிதான் யாரோ சர்ச்சில் இருந்து வந்திருப்பாங்க, கண்டிப்பா எல்டர் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வா நம்ம கத்தலாம், நம்ம கத்தி நம்ம இங்கதான் இருக்கோம்னு அவருக்கு தெரியப்படுத்தலாம், கத்து கத்துன்னு இவங்களும் பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்க எவ்வளவு கத்தினாலும் வெளியில கேட்க போறதே இல்ல அப்படின்னு அவர் ஒரு டோர் மாதிரி இருக்கு அதை சாத்திட்டு போயிடுறாரு. இந்த ஆள் என்ன சொன்னாரு, காலையில வரைக்கும் ஃப்ரண்ட் டோரை ஓப்பனே பண்ண முடியாதுன்னு சொன்னார்ல, ஆனா இவர் தான் டைம் லாக்க செட் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப அவரே அதை ரிலீஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் டோரை ஓபன் பண்ணிடுறாரு. கரெக்டா அங்க நம்ம எல்டர் தான் வந்திருக்காரு. சார், சர்ச்சில் இருந்து 2 பொண்ணுங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? இல்லையே, அப்படி யாரும் இங்க வரல. ஏன் சார், எதுவும் ப்ராப்ளமா? இல்ல, நீங்க தானே மிஸ்டர் ரீட்? ஆமா, நான் தான் ரீட். நீங்க தானே சர்ச்சை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆமா, நான் தான் கேட்டிருந்தேன். அப்படின்னா 2 பொண்ணுங்க உங்க வீட்டுக்கு வரலையா? இல்ல சார், அவங்க வரல. சரி ஓகே, நான் வேற இடத்துல தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, நம்ம எவ்வளவு கத்தினாலும் எல்டருக்கு கேட்க போறதே இல்ல. அங்க பாரு, ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்கு, அதை எடுத்து நம்ம ஃபயர் ரெடி பண்ணலாம், அதை வச்சு எப்படியாவது எல்டருக்கு நம்ம இங்கதான் இருக்கோம்னு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு இவங்க மேட் மேல இருக்க அந்த மேட்ச் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு மேட்டை பிடிச்சி உள்ள இழுத்துட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா அந்த மேட்ச் ஸ்டிக் எல்லாம் இவங்க
இவங்க எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு குடுகுடுன்னு கீழே இறங்கி வந்தா ஒரு லேடி அங்க செத்து போயிருந்தாங்கல்ல, அவங்க தட்டிலேயே தானே விழுந்திருந்தாங்க. ஆனா தலை இப்ப வேற பக்கமா இருக்கு. இங்க வாயேன், இவங்க சாகும்போது இப்படி இல்லல்ல, அங்க பாரு தலை திரும்பி இருக்கு. இல்ல அவங்க சாகும்போது இப்படிதான் இருந்தாங்க. நம்ம தான் நல்லா பார்த்தோம்ல, அவங்க தட்டில தான் விழுந்திருந்தாங்க, தலை இப்படி இல்ல, நான் கன்ஃபார்மா சொல்றேன். அப்படின்னா என்ன, அவங்க மறுபடியும் உயிரோட வந்துட்டாங்கன்னு சொல்ல வரியா? இங்க பாரு, இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, நம்ம நெருப்பை உருவாக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குச்சியா பத்த வச்சு பாக்குறாங்க. ஆனா இவங்களால பத்த வைக்கவே முடியல. கடைசியா ஒரே ஒரு குச்சி மட்டும் இப்ப பத்த வச்சிடுறாங்க. அப்படியே பத்த வச்சுட்டு அந்த வெளிச்சத்துல பின்னாடி பார்த்தா ஒரு லேடி அங்க செத்து போய் கிடந்தாங்கல்ல, அவங்க டக்குன்னு வந்து பின்னாடி நிக்கிறாங்க. வந்து நின்னது மட்டும் இல்லாம அவங்க வாயில இருந்து பிளட் வாமிட்டா வருது. ஒரே ஒரு குச்சியை தான் பத்த வச்சாங்க, அதுவும் அந்த ரத்தம் பட்டு அந்த நெருப்பும் அணைஞ்சு போயிருச்சு. அந்த லேடி இவங்க 2 பேர்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, நீங்க பாக்குற எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அவரே இப்ப கீழே இறங்கி வந்துடுறாரு. அந்த லேடி கிட்ட நீ பண்ணதெல்லாம் போதும், கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள அமுச்சு வைக்கிறாரு. அப்படியே இவங்க 2 பேர்கிட்டே வந்து, இப்ப நீங்க கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் பாத்தீங்கல்ல, செத்து போன லேடி திரும்பவும் உயிரோட வந்துட்டாங்க, அதுவும் கடவுளால. சரி, அந்த லேடி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? ஆமா, இது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்படின்னா இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இல்ல, எங்களுக்கு எதுவுமே புரியல. இன்னுமா புரியல? சரி ஓகே, அப்ப உங்களை வச்சே பண்ணி பாத்துற வேண்டியதுதான். உங்க 2 பேர்ல யார் இப்ப சாகறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே இவங்க 2 பேருமே பயப்படுறாங்க. இல்ல பயப்படலாம் தேவையில்ல, நீங்களே கண்ணு முன்னாடி பாத்தீங்க, செத்தவங்க உயிரோட திரும்ப வந்துட்டாங்க. அதே மாதிரி நீங்க செத்தாலும் உயிரோட திரும்ப வந்துடலாம். உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக பயப்படுறீங்க? இல்ல, இவ்வளவு நேரம் நீங்க எங்களுக்கு பண்ணி காமிச்சது ஒரு மிராக்கிள்லாம் கிடையாது, அது ஒரு மேஜிக் ட்ரிக், அவ்வளவுதான். நான் என்ன மெஜிஷியனா மேஜிக்லாம் பண்றதுக்கு? இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு இந்த ஆளு மறுபடியும் பேச ஆரம்பிக்கும் போது இவங்க கண்ணாலேயே சிக்னல் காமிச்சிடுறாங்க, அதை எடுத்துட்டு வந்து இந்த ஆளை குத்திடு அப்படின்னு. அவங்களும் இப்ப பொறுமையா பக்கத்துல வராங்க. டக்குன்னு மேஜிக் அண்டர்வேர் அப்படின்னு சொன்ன உடனே கழுத்தை அறுத்துறாங்க. இப்பதான் நமக்கு கிளியரா காமிக்கிறாங்க யார் கழுத்தை அறுத்தாங்கன்னு. ரீடு இருக்காருல்ல, அவரு பான்ஸோட கழுத்தை அறுத்துட்டாரு. கழுத்துல இருந்து இப்ப ரத்தமா கொட்டிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்த்து பயந்து போய் நம்ம பாக்ஸ்டன் போய் கதவை தரங்க, யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா அங்க யாருமே வரப்போறது இல்லைன்னு ரியலைஸ் பண்ணி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. பாக்ஸ்டன் பயப்படாத, கீழே வா, அவங்க மறுபடியும் உயிரோட வந்துருவாங்க, அவங்க உயிரோட வர்றத நீ கீழே வந்து பாக்கணும், வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம பாக்ஸ்டனும் இப்ப பொறுமையா மறுபடியும் கீழே இறங்கி வராங்க. இந்நேரம் இவங்க எந்திரிச்சிருக்கணும், ஆனா எந்திரிக்கவே இல்லையே, என்னவா இருக்கும்? ஒருவேளை இவங்க திருப்பி உயிரோட வரப்போறது இல்லையோ? ஐயோ சாரி, இவங்க திரும்பியும் உயிரோட வரப்போறது இல்ல, அதுக்கு என்ன காரணம்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு கட்டர் எடுத்து மறுபடியும் கையை கிழிச்சிடுறாரு. உள்ள இருந்து ஏதோ ஒரு கம்பி மாதிரி எடுத்து, இங்க பத்தியா இவங்க உடம்புக்குள்ள ஒரு மெட்டல் கம்பி இருக்கு, இதனாலதான் அவங்களால திரும்ப உயிரோட வர முடியல. அப்படின்னா இவங்க ஒரிஜினலே இல்ல, இவங்க ஒரு டூப்ளிகேட். ஒரிஜினலா இருந்திருந்தா கண்டிப்பா உயிரோட வந்திருப்பாங்க. சரி அதையெல்லாம் விடு, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கிட்ட மிராக்கல்னு சொல்லி உனக்கு காமிச்சல, அதை நீ நம்பினியா இல்லையா? நம்பினேன், ஆரம்பத்துல நம்பினேன், ஆனா இப்ப நம்பல. ஏன், என்னாச்சு? செத்து போனவங்க திரும்பி உயிரோடலாம் வரல, நீங்க தான் பாடியே மாத்திருக்கீங்க. நான் பாடியை மாத்தினா? நான் எப்ப மாத்தினேன்? நான் அப்ப மேலதானே இருந்தேன், நீங்க மாத்தல. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லவா? எல்டர் வந்து காலிங் பெல் அடிச்சப்போ நாங்க 2 பேரும் இங்கதான் இருக்கோம் தெரியப்படுத்துறதுக்காக நாங்க அந்த கதவு கிட்ட வந்து கத்திட்டு இருந்தோம். அப்பதான் இங்க எல்லாமே நடந்திருக்கு. இந்த ரூம்ல ஒரு சீக்ரெட் டோர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. அந்த டோர்க்குள்ள இருந்து இதே மாதிரி ஒரு லேடி உள்ள வந்து செத்து போன லேடிய அந்த டோர்க்குள்ள போட்டுட்டு இவங்க வந்து அதே மாதிரி படுத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க ஒரு விஷயத்த தப்பா பண்ணிட்டாங்க. செத்து போனவங்களோட தலை அந்த தட்டு மேலதான் விழுந்துச்சு, ஆனா இவங்க தலைய வேற இடத்துல வச்சிருந்தாங்க. அதை நான் வந்த உடனே நோட்டீஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியா அவங்க எங்களை பார்த்து பேசினப்போ இது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு எங்க கிட்ட சொன்னாங்க. அப்படின்னா அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்கன்னா, நீங்க மிராக்கல்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்றீங்கல்ல, அது உண்மை கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காங்க. சரிம்மா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த பேஸ்மெண்ட்குள்ள ஏதாவது ஒரு சீக்ரெட் டோர் இருக்கணும்ல, நீயே தேடி பாரு, இருந்தா கண்டுபிடிச்சுக்கோ, இல்லைன்னா உனக்கு பதிலா நானே தேடவா அப்படின்னு அவரே தேடி பார்த்துட்டு, பாத்தியா இங்க எந்த ஒரு டோருமே இல்ல, நீங்க தேடுற இடத்துல இல்ல, நான் உட்காந்துருக்கேன்ல அந்த இடத்துல தான் அந்த டோர் இருக்கு அப்படின்ட்டு அந்த டேபிளை நகர்த்தி பார்த்தா அதுக்கு அடியில தான் அந்த சீக்ரெட் டோர் ஒன்று இருக்கு. சரிம்மா, டோரை கண்டுபிடிச்சிட்ட, நீ சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தா அந்த டோருக்குள்ள ஒரு டெட் பாடி இருக்கணும்ல? ஆமா கண்டிப்பா இருக்கும். அப்படின்னா உள்ள போய் பார்க்க போறியா? ஆமா, நான் பார்க்க தான் போறேன் அப்படின்னு இவங்களும் உள்ள இறங்குறாங்க. உள்ள இறங்கின உடனே வழக்கம் போல அந்த ஆளு டோரை மூடி விட்டுறாரு. உள்ள போய் பார்த்தா அதே மாதிரி ஒரு டெட் பாடி இருக்கு. இப்ப அந்த ரூம்குள்ள பார்த்தா ஒரு டோர் இருக்கு, அந்த டோரை திறந்தா அதுக்கப்புறம் ஒரு டோர் இருக்கு. இதே மாதிரி ரூமுக்குள்ளன்னு 4-5 டோர் இருந்துகிட்டே இருக்கு. கடைசியா இப்ப ஒரு டோர் வருது. அந்த டோர் எப்படி லாக் பண்ணிருக்குன்னா, இவங்க சைக்கிளை ஒரு செயின் மூலமா லாக் பண்ணாங்கல்ல, அந்த செயினை வச்சு லாக் பண்ணியிருக்காரு. ஸோ சாவியும் கரெக்டா நம்ம
பாக்ஸ்டன் கிட்ட தான் இருக்கு. அவங்க சாவி எடுத்து அதை ஓபன் பண்ணிட்டு அந்த கதவை திறந்துட்டு உள்ள போனா அங்க நிறைய கூண்டு இருக்கு. அந்த கூண்டுக்குள்ளெல்லாம் இப்போ ஒரு லேடி வந்தாங்கல்ல, அதே மாதிரி நிறைய லேடிங்களை இவர் அடைச்சு போட்டு வச்சிருக்காரு. கரெக்டா அந்த ஆளும் இப்ப வந்துடுறாரு. என்னம்மா கரெக்டா இங்கேயும் வந்துட்ட? சரி ஓகே, இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாவது உனக்கு ஏதாவது புரியுதா? எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. சூப்பர், உனக்கு என்ன புரிஞ்சிச்சு சொல்லு. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்தப்போ எங்களை ஹாலில் வெயிட் பண்ண வச்சுட்டு எங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி நீங்க உள்ள போனீங்க. அப்ப ஆக்சுவலா நீங்க ஸ்நாக்ஸ் எடுக்க போகல. பான்ஸோட கோட் பாக்கெட்ல இருந்து சைக்கிள் சாவியை நீங்க எடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு எங்களோட சைக்கிள் எல்லாம் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருந்திருக்கீங்க. அப்பதான் எல்டர் வந்து எங்களை தேடி வரும்போது எங்க சைக்கிள் இல்லாததை பார்த்துட்டு நாங்க இங்க வரலன்னு நினைச்சிட்டு அவரும் திரும்பி போயிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த சாவியை கொண்டு வந்து பான்ஸோட கோட் பாக்கெட்ல வைக்கிறதுக்கு பதிலா என்னோட கோட் பாக்கெட்ல வச்சிருந்தீங்க. நாங்க ஏதோ நீங்க தப்பா வச்சுட்டதா நினைச்சோம். ஆனா நீங்க வேணும்னே தான் மாத்தி வச்சிருக்கீங்க. பரவாயில்லையே, இவ்வளவு கரெக்டா சொல்ற. சரி, நான் எதுக்காக மாத்தி வச்சேன் சொல்லு. ஏன்னா நாங்க உங்க மேல சந்தேகப்படணும். உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கணும். ஃப்ரண்ட் டோர் ஓபன் பண்ண முடியாதுன்னு எங்க கிட்ட சொல்லிட்டீங்க. அப்படின்னா நாங்க அவசரமா வெளியில போகணும்னா பேக் டோர் வழியா மட்டும்தான் போக முடியும். எங்களை எப்படியாவது இந்த பேக் டோருக்குள்ள அனுப்பணும். அதுதான் உங்களோட பிளான். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு நேரம் நான் ஏதோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அந்த சீக்ரெட் டோரை கண்டுபிடிச்சு இங்க வந்து இது எல்லாத்தையும் நானா என்னோட மூளை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டதா நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது, நீங்க தான் பிளான் பண்ணி இந்த ரூமுக்கு என்ன வர வச்சிருக்கீங்க. ஏன்னா இனிமே இந்த இடத்துல தான் நான் வாழணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப இவருக்கு என்ன பிரச்சனைனா, இவருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடவுள் நம்பிக்கை சுத்தமா கிடையாது. இது மாதிரி நிறைய பேர் ரிலீஜியஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்க அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதை மட்டும்தான் பண்ணணும், இப்படி போகக்கூடாது அப்படின்னு நிறைய கண்ட்ரோல் பண்றாங்க. நீ பிறந்ததுல இருந்துமே சர்ச்சிலேயே தான் வளர்ந்துருக்க. அப்ப கண்டிப்பா உன்னையுமே அவங்க சுயமா எந்த முடிவுமே எடுக்க விட்டுருக்கவே மாட்டாங்க. இது உன்னோட வாழ்க்கை, நீ தான் முடிவு பண்ணணும். அந்த காரணம் இந்த காரணம் சொல்லி உன் லைஃபை நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம நீ எந்த சாமியை கும்பிடணும், எப்ப கும்பிடணும், எதுக்காக கும்பிடணும், நீ என்ன ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இன்னொரு ஆள் தான் முடிவு பண்றாங்க. நீங்க அப்படி வளர்ந்தது மட்டும் இல்லாம உங்க புக்கை கொண்டு போய் மத்தவங்க கிட்டையும் கொடுத்து அவங்களையும் இதுக்குள்ள தள்ள பாக்குறீங்க. அதனால நீங்க யாருமே இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் ஒருத்தனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு எப்படி மாறி இருக்கான் பாருங்க. இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பாக்ஸ்டன் தான் பாக்கெட்ல ஒரு கத்தி மாதிரி வச்சிருக்காங்கல்ல, சதக்கன்னு எடுத்து கழுத்துலயே சொருகிட்டு குடுகுடுன்னு அந்த ரூமை விட்டு வெளியில ஓடி வந்துடுறாங்க. இப்ப எந்த ரூமுக்கு வராங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு பேஸ்மெண்ட்ல இருந்தாங்கல்ல அந்த ரூமுக்கு தான் வந்துடுறாங்க. அங்க இருந்து இப்ப எப்படி தப்பிக்கிறதுன்னே உங்களுக்கு புரியல. என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த ஆளு கையில கட்டரோட வந்து நம்ம பாக்ஸ்டனோட வயித்துல குத்திடுறான். இந்த ஆள் என்ன நினைக்கிறான், இவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறதுனால யாரெல்லாம் கடவுளை நம்புறாங்களோ அவங்க யாருமே உயிரோட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அப்படி அந்த கட்டரை எடுத்துக்கிட்டு இப்ப கழுத்து அறுத்தரலாம் சொல்லி பக்கத்துல வரான். இங்கதான் ஒரு ட்விஸ்ட். நம்ம பான்ஸ் அங்க செத்து போய் கிடந்தாங்கல்ல, அவங்க ஆக்சுவலா இன்னும் ஃபுல்லா சாகல. டக்குன்னு ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து அந்த ஆளு கண்ணிலே குத்தி அவனை அங்கேயே கொண்டு போட்டுறாங்க. அவனை கொண்டுட்டு இவங்களும் அங்க செத்து போயிடுறாங்க. நம்ம பாக்ஸ்டன் பான்ஸை பார்த்து இப்ப பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் ஓபன் ஆகுது. அந்த ஜன்னலை உடைச்சிட்டு இவங்க இப்ப வெளியில வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிச்சுட்டாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.